இப்ப சாதாரண மின்னலின் தன்மை ஒரு நுகர்ந்தால் கருவில் கூடிய குழந்தை சிதைந்து போகும் சாதாரண நிலை. இந்த விஷயத்தை அடைக்கும் அந்த உணர்வின் தன்மை எப்படி ஆனது அப்படிங்கிறது தான் இதெல்லாம் அனுபவபூர்வமாக கொடுக்கிறார். அப்ப இது எப்படி ஆகுது அப்படிங்கிறத தெளிவாக்குறார். அப்ப இந்த குழந்தை பிறந்த பொறுப்பால் பார்த்தா இப்போ ஒரு மின்னல் ஆனால் பாடு எந்தெந்த செடியில அந்த நட்சத்திரத்தின் உணர்வு இருந்ததோ அந்த மின்னல் தன்னை அதை இழுத்து அது வீரியமாக விளைய ஆரம்பிச்சது. மின்னல் வரும்போது பார்த்தோன்னா சில செடிகள் அபூர்வமா விளையும். எந்த நட்சத்திரத்தின் உணர்வோ அதுல இருந்ததுன்னா இந்த மின்கதிர்கள் இழுத்து அது சத்தாக உரமாக அது இயக்கமாக வரும். அதே மின்னல் மோதப்படும் போது ரெண்டும் உராய்ந்து செடியில் இருக்குன்னு இது கருவி. மின் கதிர்களே அது நுகரப்படும் போது உரமாகுது. அந்த மின்னலின் தன்மை இது இருக்குதுன்னா அந்த செடி இருக்கிற பக்கம் ஊறி வரும். இது போன்ற இது கருவி. ஏன்னா ரெண்டு மின்னலைகள் மோதும் போது அவருடைய அழுத்தம் வரப்போகும் போது இந்த செடியும் மரமும் கருவி போகும். ஆனா அந்த மின் கதிர்கள் பாய போகும்போது எந்தெந்த நட்சத்திரத்தின் மின் கதிர்களை அந்த செடி உட்கொண்டதோ அந்த செடியை பாருங்க எப்படி பாருங்க. மின்னலை பார்த்தா கண்ணு எல்லாம் போச்சு. நான் என்ன சாங்க ரெண்டு பேருக்குமே சண்டை. ஏன்னா அந்த மின்னன் ரகசியங்களை தெரிந்து கொள்றதுக்கு எத்தனையோ அந்த மாதிரி எல்லாம் தெரிய செய்யலாம். கொஞ்சம் அதை எடுத்துக்கணும் நம்ம உடல்ல. அது உடல்ல வரும்போது சூறாவளி வந்து நம்ம உயிரில மோதின உடனே நினைச்சு நமக்குள் தெரியாதபடி காக்கா வலி போல எல்லாம் வந்து இங்க சுழற்சியின் தன்மை. இதை போல அங்க மின்னலை பார்க்க சொல்லி இது எப்படி எல்லாம் வளருது எந்த நிலை செய்யுதுங்கிற வகையில தெளிவா காமிக்கிறார். இதே மாதிரிதான் இவன் உடல்ல தாய் பலவிதமான உணர்வின் தன்மை தாக்கப்பட்டு ஒன்றுமில்லாத ஒண்ணு அவன் திறந்த ஒரு விஷயம். அந்த மின்கதைகளை அவன் நுகர்ந்து அந்த அலைகள் போற எப்படி மின்னட்டாம்பூச்சி வந்ததோ இலக்கு மீன் வந்ததோ இவன் உடல்ல அந்த மாதிரி உணர்ச்சிகள் வளருது அவனுடைய சந்தர்ப்பம். அப்போ இவனுடைய உணர்வுகள் எந்தெந்த செடி இருக்குன்னு இவனால பார்க்க முடியுது. இந்த நட்சத்திரத்திலிருந்து இந்த நட்சத்திரோட மோதுது அந்த மின்கதிர் பண்ண என்னென்ன செடி சாப்பிடுது அது எதனால உரமாகுது. அந்த செடியிலிருந்து வரக்கூடிய மனத்தை சூரியன் கவரப்படும் இது ரெண்டும் மோதலாகி எப்படி செடிகள் உருவாகுது. இதெல்லாம் அகசியன் வளர்ந்த பிற்பாடு தாய் கருவலை வளர்ந்த பிற்பாடு அவருடைய வளர்ச்சியில் இதெல்லாம் வளர்ந்து தெரிஞ்சு தர அனுபவத்துல இதை நம்மளை பார்க்கும்படி செய்யறாரு. ஏன்னா காட்டுல போய் அவர் என்ன சொன்னதெல்லாம் கேட்டு நான் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஆனா அவர் சொன்ன நிலைகள்ல கொஞ்சம் பெசகினாலும் போச்சு உண்மை அறிய முடியும். நான் சொல்லிட்டு வர நீங்க கொஞ்ச நேரம் வீட்டுக்கு கவனம் செலுத்தினா இது பதிவாகிறது மீண்டும் அது எடுக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாகும். ஒட்டு கொஞ்சம் கவனிகளை பரிசு உங்களுக்குள்ள அருள் உணர்வு பெறலாம். இருளை அகற்றக்கூடிய சக்தி இருக்கலாம். நாளைக்கு ஏன்னா இந்த விஞ்ஞான அறிவால் ஏற்படும் கதிர் இயக்கங்களை நாம் நுகர்ந்தோம்னா எத்தனையோ குழந்தையுடைய உடம்புகள் மனிதனுடைய உடம்புகள் ஜப்பான்ல கெட்டு போயிருக்கு. அதே உணர்வெண்ணைகளை சூரியன் கவர்ந்து வச்சிருக்கும் போது இது பரவலாகும் போது ஒன்றும் தெரிவிடவில்லை. அதே சமயத்தில் ஒரு பக்கம் இதை அணுகுண்டை பரிசீலிக்க போகும்போது இந்த உணர்வின் தன்மை ஆனத்தும் இதை கூட்டி இதனுடைய உணர்வுகள் பெருக தொடங்கிறது. அப்போ எங்கெங்கெல்லாம் இது தரையில பட்டு அந்த உணர்வின் தன்மை பதிவாக அங்கதான் சுத்திட்டு ஹீரோசனால விழுந்தது அதன் அணுக்கதைகள் இங்கே பாய்ஞ்சது. எந்தெந்த நிலையில் இவன் செயற்கள் பதிந்ததோ அந்த மண்ணுக்குள்ளும் அந்த கட்டிடத்துக்குள்ளும் பதிஞ்சிருக்கு. மீண்டும் இதை போல அந்த மின் கதிர்களை அங்கே கவரக்கூடிய நிலை வருது. இந்த கவரும் தன்மை வந்தானே செடி கொடிகள் சரியா விளைய விடாம போகுது. உயிரணுக்களுக்கும் அதன் நுகர்ந்த பின் கருவிலே கூணமான குழந்தைகள் தான் உருவாகும். அந்த தாய் தந்த குற்றம் செய்தார்களா அந்த பறவையுள்ள அந்த விஷயத்தின் தன்மை அங்கே உருவாக்கும். அப்ப இயற்கை நீதிகள் எப்படி போகுதுங்கிற நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த விஞ்ஞான உலகில வாழும். விஞ்ஞானி ஆனாலும் சரி
அவர்கள் கண்டு உணர்ந்த உணர்வு அவருக்குள் வருவானால் முதல்ல பாதிக்கப்படும் அணுக்கதிரியத்தில் அவன்தான். எத்தனை எந்திரங்கள் பாதுகாப்பான நிலைகள் வைத்தாலும் உணர்வின் தன்னை நுகரப்படும் அது பலியாவது அவனேதான். என்னை கண்டுபிடித்தவன் அவனேதான், செயல்கள் இயக்கியும் அவனேதான். அவன் உணர்வுக்குள் எளிதில் அங்கு வந்துவிடும். ஆனால் தீமை செய்யும் உணர்வுகள் இவனில் உருவாக்கினாலும் அந்த அலைகள் பரவினாலும் இவனுக்குள் எண்ணங்கள் அதை கவர்ந்து இவனின் பாலாக்கும். ஒருத்தனை நான் கெடுக்க வேண்டும் என்ற உணர்வின் தன்மை நான் நுகர்கின்றேன். அது இரத்த நாணங்களில் கலந்து என் நல்ல அணுக்களை கெடுக்கும் அந்த வீரியம் கிளம்பும். அதே எண்ணத்தை கொண்டு அவங்க சொல்லப்படும் காதலை கேட்கிறாங்க, நான் உணர்ந்த நுகரை இது பண்றாங்க. அவங்க சிந்திக்கும் தன்மையாகி அவங்களும் கெடுமதி வந்துவிடும். நமது எண்ணம் அங்கு நிறைவேறும். அதே எண்ணம் நமக்குள் ஆட்சிப்படுது. இதை நுகர்ந்த நான் இப்படி பேசினான் என்ற உணர்வு அங்கு ஆட்சிப்படுது. என்னுடைய நிலையை அங்கு நிறைவேற்றாங்க. இப்போ உங்களுடைய உயர்ந்த நிலைகளை நாம் சொல்ல போகும்போது அருள் உணர்வை நீங்கள் திருப்பி எண்ணும்போது இது ஆட்சி புரியப்படும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளை நீங்கள் எப்படி பெற வேண்டும் என்ற உணர்வை கொண்டு வர போகும்போது இது உங்களை ஆட்சி புரிய தொடங்கும். அப்ப தீமைகளை அகற்றக்கூடிய நிலைகள் உங்களுக்குள் உருவாகும். அதுக்குத்தான் உங்களுக்குள் ஏன்னா எதிர்காலம் இந்த சொத்தும் சுகமும் நமக்கு கூட வர்றதில்லை. அந்த உணர்வின் அலையை நமக்குள் பெருக்கினால் இந்த உடலை விட்டு சென்ற பின் அதன் உணர்வு கண்டு உயிர் என்ன செய்யும், அது வலுப்பட்டால் அங்கே எடுத்துட்டு போயிடும். சொத்தெல்லாம் தேடி வச்சு என் பிள்ளை இப்படி சொன்னபடி கேட்கலையே என்ற வேதனை எடுத்தால் இந்த உணர்வு வளர்ந்தால் என்ன செய்யும்? பையன் வளர்ச்சி பெறக்கூடிய நாம் முதிர்ந்தவன். அந்த வேதனை இங்க உருவாக்கி நோயாகி உடலை விட்டு சென்ற பின் நினைச்சிடும் எந்த பையன் உடலை நிறுத்ததோ அங்கே எடுத்துட்டு போயிடும். அவனால் எண்ணி வேதனையாக்கி நம்மளால் உருவாக்கி அவனுக்கு சிந்தனையற்ற நிலையில் தேடி செல்வத்தை பாதுகாக்க முடியாதவனா போக மீண்டும் வேதனையாக தேடி செல்வம் அங்கு அழியவும் செய்யுது. அவனுக்கு பின் நாம் எடுத்துக்கொண்ட வேதனை என்ன செய்யுது? நம் உடலையும் அழிக்குது. ஐயோ இத்தனை செல்வத்தை தேடி வச்சனே என்ன பண்ண போறானோ எந்த இந்த வேதனையில் தான் வருது. உடலை விட்டு போனார் பையன் உடல் ஏறாம போகுது. இதையெல்லாம் செய்கிறான் என்று எண்ணமோ அந்த உணர்ச்சியெல்லாம் அந்த உடலுக்கு தூண்டி இன்னும் கொஞ்சம் அவனை நாசியா இந்த நோயெல்லாம் வரும். அவன் சிந்தனையற்று இவர் தேடிய சொத்தை பாதுகாக்க முடியாது. இப்ப பார்க்கலாம் பெரிய பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல எல்லாம் இறந்த பின் அந்த உடல்ல போனப்போ அந்த குடும்பம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கோடி கணக்கில் இருக்கும். ஆனா கடைசியில் அனாதிகள் ஆகிறாங்க அல்லது உடல்ல நோய் ஆகிறாங்க. எதை கூட கொண்டு போறாங்க? நாம் நல்ல நிலையில வளர்க்கிறோம், நல்ல நிலையில இருக்கிறோம், என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்களே அப்படின்னு என்ன நமக்குள் எதிர்நிலையான நிலையில் நமக்கு நோயாகி உடலை விட்டு தெரிந்த பின் யார் பேசினாங்களோ அந்த உடல் வலுவா இருந்தா நான் முந்தி போயிட்டா அவங்க உடல்ல, அவங்க முந்தி போயிட்டா என் உடல்ல. இப்படிதான் மாறி உடலுக்குள் வரும். இந்த உயிரோட வேலை அதுதான்.